என் தங்கமே, மாசி பிறந்து விட்டது. மயான பூஜைக்கு என் பிள்ளை ஆரம்பமாக வேண்டிய நேரம் வந்து விட்டது. என் குழந்தையே, பொதுவாகவே சில மாதங்களில் சில பூஜைகள் நடக்கும் பொழுது அதை காண்கின்ற பாக்கியம் கிடைக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல புண்ணியங்களை செய்தவர்கள். இவர்கள் நினைத்து இது போன்ற ஒரு விஷயத்தை காண முடியும் என்றால் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதை என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். இவர்களை சுற்றி தெய்வம் இருப்பதும் தெய்வம் இவர்களுக்காக வருவதும் நிச்சயமாக இவர்களால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாமுமே எல்லோருக்கும் கிடைக்கின்ற விஷயம் அல்ல. என் குழந்தையே, மாசி மாத அமாவாசையில் அங்காளம்மன் மற்றும் மாசாணி அம்மன் கோவில்களில் நள்ளிரவில் மயானத்தில் நடத்தப்படக்கூடிய ஒரு பூஜையை பற்றித்தான் கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த சடங்கில் அம்மனுக்கு சயன கோலத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கிழங்கு, முட்டை உள்ளிட்ட உணவுகள் சூறையாக வீசப்படுகின்றன. இந்த விழா தீய சக்திகளை அழித்து நன்மைகளை பெற்றிட நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாகும். என் குழந்தையே, இந்த நாளில் நமக்கு பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைக்கப் பெறுவதை நம்மால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். உடன் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த வாழ்க்கை இன்று என்ன சொல்லித் தருகிறது? இந்த மாதத்தில் நிச்சயமாக சிவராத்திரி வருகின்றது. மகா சிவராத்திரியை தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசையில்தான் இந்த மயான பூஜையும் நடத்தப்பட போகின்றது. இதுதான் உண்மை. என் குழந்தையை, இதற்கு நீ செல்ல வேண்டும், அங்கு சென்றுதான் வணங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ இருக்கும் இடத்திலேயே அவர்களை மனதார வழிபட்டால் போதும். என் குழந்தையே, அங்காளம்மன், பெரியண்ணன், முனியப்பன், கருப்பண்ணன் உள்ளிட்ட காவல் தெய்வங்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களைப் போல பக்தர்கள் காளி வேடமணிந்து வண்ணங்களை முகத்தில் பூசி மயில் தோகையை கட்டி நடனமாடியபடி சுடுகாடு நோக்கி சென்று நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். கடும் கோபமடைந்த அம்மன் உலகில் உள்ள உயிர்களை பலிகொண்டு ஆக்ரோஷத்தில் இருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்காள பரமேஸ்வரியின் கோபத்தை சாந்தப்படுத்த சிவன் ருத்ர நடனம் ஆடி அம்மனை சங்கிலியால் கட்டி போட்டார். அம்மனின் அடங்காத கோபத்தை கட்டுப்படுத்திய சிவன் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழாவுக்கு அடுத்து வரும் அமாவாசை தினத்தில் அம்மனின் கட்டு அவிழ்க்கப்பட்டு உயிர் பலி வாங்க அனுமதி அளித்தார். இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக மாசி அமாவாசை தினத்தில் மயான கொள்ளை விழாவை பொதுமக்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள் அல்லவா? இதைத்தான் உன் கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இது போன்ற பூஜைகளில் பங்கெடுத்து கொள்ள முடியவில்லை, நான் எங்கோ இருக்கிறேன் என்று நீ நினைத்து வருந்தாது. கருப்பன் சொல்வது போல இந்த நாட்களில் இந்த தெய்வங்களை எல்லாம் நீ நினைத்து கொண்டாலே அது போதும். நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்கள் உனக்கு தெரிய வந்துவிடும். பிறர் வாழ்க்கையை வீணாக்கி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று ஒருபோதும் இங்கு யாரும் நினைத்துவிடக்கூடாது. என் குழந்தையே, அந்த சந்தோஷம் யாருக்கும் நிரந்தரமாக இருக்காது. அவர்களுக்கு நீ கொடுத்த கஷ்டத்தை விட இறைவன் உன்னால் மீளவே முடியாத ஒரு அதிகமான கஷ்டத்தை உனக்கு கொடுப்பார் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இதை ஏன் இந்த கருப்பன் நான் சொல்கிறேன் தெரியுமா? என் குழந்தையே, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு செய்தாலும் சரி, மற்றவர்கள் உனக்கு செய்தாலும் சரி, அது நிச்சயமாக ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்காது. இது போன்ற சோதனைகளைத்தான் கொடுக்கும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு உடனிருக்கும் இந்த காலம் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்போது உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்களை தெய்வங்கள் நம் வாழ்க்கையில் நடத்தி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தீமைகளில் இருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றி இப்பொழுது நம்மை ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த தெய்வம் வைத்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே சர்வசாதாரணமாக நாம் நினைத்துவிட முடியாது. சில சமயங்களில் நீ யோசித்திருக்கிறாயா?
நமக்கு பிரச்சனை பிரச்சனை என்று சொல்கிறாயே, உன் வீட்டிற்குள்ளும் உன் வாழ்க்கையிலும் நீ பிரச்சனைகளை சந்திக்கிறாய். ஆனால் அதே நேரம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ கடந்து வருகிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வருகின்ற எத்தனையோ துன்பங்களை நீ தாண்டி வருகிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரக்கூடிய உன் பிரச்சனைகளை மட்டும்தான் நீ பார்க்க வேண்டும். ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற தீய விஷயங்களையும், இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும் பல தேவையற்ற சூழ்நிலைகளையும் இந்த கருப்பன் தடுத்து நிறுத்தி உனக்கு நல்வழியை உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, கருப்பன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அன்பு உனக்கு அத்தனையையும் சரியாகவே மீட்டு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக யோசித்தால் அமைதியை இழந்து விடுவாய். அதிகமாக எதிர்பார்த்தால் சந்தோஷத்தை இழந்து விடுவாய். அதிகமாக பேசினால் உன்னுடைய மரியாதையை இழந்து விடுவாய். அதிகமாக நம்பினால் எல்லாவற்றையும் நீ இழந்து விடுவாய். நடப்பது நடக்கட்டும், இருக்கிறவர்கள் இருக்கட்டும், கடவுளோ காலமோ ஏதோ ஒன்று நிச்சயமாக உனக்கு பதில் சொல்லும் என்ற ஒரு புரிதல் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். அந்த பதிலை தெய்வம் சரியான நேரம் வாய்க்கும் பொழுது, அவர்களை நீ மனதார நினைக்கும் பொழுது நிச்சயமாக கொடுத்தே தீருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ வணங்குகின்ற தெய்வம் நீ நினைக்காமல் போனாலும் அவர்கள் ஒருபொழுதும் உன்னை நினைக்காமல் இருந்தது கிடையாது. ஒருபோதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர்கள் சொல்லியது கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் சரியாகவே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ அனுபவித்தது எல்லாமும் போக, இந்த கருப்பன் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களும் ஆச்சரியங்களும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நடக்க காத்திருக்கிறது என்பதனை மறக்காதே. ஏதாவது ஒரு வகையில் நமக்கான புரிதல் நமக்கு கிடைத்து விட்டால் போதும். ஏதாவது ஒரு வகையில் நாம் விரும்புகின்ற தெளிவு நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உனக்கான காலமும் நேரமும் உனக்கு என்ன தர வந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. மன நிறைவோடு எதையும் நீ புதிர்கொள்ள வேண்டும், எதையும் தெளிவில் கொள்ள வேண்டும். மன நிறைவோடு தான் எந்த ஒரு புரிதலும் உனக்கு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வார்த்தைகளும் பேச்சுக்களும் தடமாறும் பொழுது அர்த்தங்களும் மாறி விடுகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனை நேரம்தான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் இந்த கருப்பன் உனக்கு அதனை தெளிவுபடுத்த வருவதற்கு இதுவும் ஒரு காரணம். உன்னை சுற்றி வரும் தீமைகளை எல்லாமும் நினைத்து நீ பதறிக்கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை கொஞ்சம் கவனிக்க தொடங்கு. யாரெல்லாமும் உனக்காக வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். இந்த தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு தருவதை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த காலமும் நேரமும் உனக்கு எந்த நாளும் நல்ல பதிலை கொடுத்து வாழச் சொல்லும் என்பதை நீ புரிதலில் வைத்திருக்க வேண்டும். நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் கிடைக்காமல் போன விஷயங்கள் எல்லாமுமே ஒருபோதும் இந்த வாழ்க்கைக்கு உனக்கு தேவையற்றவர்கள் என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையை, சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அதற்காக நாம் எத்தனை முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பார். நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் எண்ணமும் எண்ணங்களுக்கான உயிரோட்டமும் ஒன்று சேர்ந்து உனக்கே உனக்கான நன்மைகளை தந்துவிட எண்ணுகிறது. என் பிள்ளையே, இத்தனை காலமும் இந்த கருப்பன் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நடந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக
இனியும் இந்த கருப்பனினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதை முழுமையாக நல்லபடியாக தேற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு என் பிள்ளை எதையும் நீ சந்தோஷமாக காண வேண்டிய நேரம் இது. உன்னால் முடியாதது என்று எதுவும் இங்கில்லை. உனக்காகவே இந்த கருப்பன் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை எந்த காலத்திலும் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கென உருவாக்கி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருந்து நமக்கு என்ன சொல்லி தருவதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் உன்னை இந்த காலம் சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, கருப்பன் ஒரு செய்தியோடு உன்னை தேடி வரும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளில் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் அல்லவா? உனக்கு தெய்வம் இருக்கிறது என்பதில் சந்தேகம் இருக்கிறது. தெய்வம் உண்மையில் நமக்கு நடக்கிறதா, நமக்கான நன்மைகளை தருகிறார்களா என்ற குழப்பம் உனக்குள் இருக்கின்றது. இதையெல்லாமும் தீர்த்து உனக்கு நல்லதை நடத்திவிட எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த தெய்வத்தின் அன்பை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்காக நான் வரக்கூடிய காலங்களும் நேரங்களும் உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, பிறரை காப்பாற்ற நீ முயற்சி செய்தால் உன்னை இழக்கக்கூடிய நிலை நிச்சயமாக வரும். அதிகம் நம்பியவர்களாலேயே மனம் அதிகம் காயப்படும். உள்ளதை உள்ளபடி சொல்பவர்கள் கடுமையானவர்கள் என தவறான பெயரிடப்படுவார்கள். பொய்கள் பாதுகாப்பு பெறும் இடத்தில் உண்மை பேசுபவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். எல்லோரையும் நம்பும் மனம் பலமுறை ஏமாற்றத்தையே பரிசாக பெற்றுக்கொள்ளும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிறரின் உணர்வுகளை மதிக்கும் நல்லவர்கள் தன் உணர்வுகளை அடக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. இப்படித்தான் ஒவ்வொருவரினுடைய சூழ்நிலைகளும் இங்கே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற நேரம் நிச்சயமாக என் பிள்ளை நீ உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களை எல்லாமும் ஒவ்வொன்றாக நீ தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று சேர வேண்டிய இடத்தில் நீ இல்லை. நிச்சயமாக உன்னை எல்லோரும் சீண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் என் குழந்தை, இனி எதற்காகவும் நீ வருந்தாதே. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் எண்ணி இனி ஒருபோதும் நீ கலங்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகள் எல்லாமும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உனக்கு சரியானதொரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அதிர்ஷ்டம் உன்னை தொடரும் காலம் இது. பல ஆச்சரியங்களும் உன்னை தேடி வரும் நேரம் இது. எந்த நேரம் என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நிலைகளில் அத்தனையையும் நான் உனக்கென சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கென சந்தோஷமாக வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை யோசிக்க வைக்கும் பல விஷயங்கள் இனி நிச்சயமாக உன்னை நல்லபடியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு நான் வரக்கூடிய இந்த காலங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, எத்தனையோ சொந்தங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் அவர்கள் ஏமாற்றுவதெல்லாம் உனக்கு ஒன்று தெரியவில்லை. ஆனால் உனக்கு பிடித்தவர்கள் நம்மிடம் அன்பு காட்டுபவர்கள் போல நடித்து ஏமாற்றும் பொழுதுதான் அதிகமாக உனக்கு வலிக்கிறது. இந்த உலகத்தில் நம்பிக்கையானவர்கள் என்று யாரும் கிடையாது. எல்லோருமே நம்மை ஏமாற்றுபவர்கள்தான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த இடத்திலும் நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உன்னை தொடர்ந்து வரக்கூடிய நேரங்கள் நிச்சயமாக உன்னுடைய கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரிகிறது. ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையினுடைய வெளிப்பாடு என்று. என் குழந்தையே,
கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. மற்றவர்களை சட்டென்று பேசிவிடுவார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு அரிய குணம் நிச்சயமாக இருக்கிறது. அது என்னவென்று நான் உனக்கு சொல்கிறேன், கவனமாக கேள். என் குழந்தையே, அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் ஒருபோதும் குத்தவும் மாட்டார்கள். அதிகமாக பேசுகின்றவர்களிடம் அமைதியாக அன்பாக ஒரு வார்த்தையை சொல்லிப்பார். அடுத்த நொடியே அவர்கள் கரைந்து போய் விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்த நொடியே அவர்கள் கரைந்து போய் இந்த வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதுதான் உண்மை. கோபம் அந்த நொடியில் தனக்குள் இருந்து வெளிப்படும் பொழுது ஒரு வெறுமை, ஒரு வெறுப்புத்தான் அவர்களை அப்படி பேச வைத்திருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு இந்த கருப்பன் தினம் தினம் உன்னிடம் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாமும் உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி உனக்கான நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி என்றுமே என் குழந்தை, நாம் சொல்லும் இந்த விஷயங்களுக்காக உன் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களையும் உன்னை நெருங்க விட்டு விடாதே. கவனமாக இரு, எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். என் குழந்தையே, உடல் வலிக்கும், ஓய்வு இல்லை, மனம் சலிக்கும், ஆறுதல் இல்லை. எனக்கென ஒரு நிமிடம் என ஏங்கும் குரல் யாருக்கும் கேட்கவில்லை. கண்ணுக்கு தெரியாத உழைப்பு, சம்பளமில்லாத ஒரு வேலை என்று சிலரினுடைய மனநிலை இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாகவே வீட்டில் இருக்கும் பெண்களினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கின்றது. அவர்களினுடைய மனது எப்பொழுதும் மிக மிக அதிகமான சோர்வடைந்து காணப்படுகின்றது. யாராவது 2 நாட்கள் நீ ஓய்வெடுத்துக்கொள் என்று சொல்லிவிட மாட்டார்களா என்ற எண்ணம் அவர்களுக்குள் துளிர்க்கிறது. என் குழந்தையே, இதுவெல்லாமும் யாருக்கு எப்பொழுது தோன்றும் தெரியுமா? தன்னோடு இருப்பவர்கள் தனக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாத பொழுது, தன்னோடு இருப்பவர்கள் எந்த நிலையிலும் தமக்கு உறுதுணையாக இல்லாத பொழுது. இதையெல்லாமும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் உண்மையான அரவணைப்பும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளும் திறமையும் வருகிறதோ அங்கே நிச்சயமாக சோதனைகளும் வேதனைகளும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனுடனிருந்து நான் உனக்கு சொல்வது எல்லாமுமே சரியான ஒன்றை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி பல நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையும் என் பிள்ளை பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் உறுதியாகவே நிலைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் என் குழந்தைக்கென நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை நிச்சயமாக இனி வாழச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இருந்து விட்ட பிறகு இனி என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இல்லை. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். கருப்பனிருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் இனி அத்தனையிலும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருப்பது எல்லாமும் உனக்கு எந்த இடத்திலும் உண்மைகளையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கே உனக்கான தருணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கட்டும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையையே உறுதியாக கொடுக்கட்டும். உன் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறது. இது போன்ற நேரங்கள் இந்த மாதம் என்று உனக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை நடத்தித்தர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து இனி கலங்காமல்
நடக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படு. உன்னாலேயே நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.